வணக்கம். இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போறோம்னா குளிர்சாதன பெட்டி ஃப்ரிட்ஜ். ஒரு உணவுக்கு நம்ம எந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணுமோ அதே அளவுக்கு நம்ம அதிகமாக ஸ்டோர் பண்ணுறது நவடேஸ் ஃப்ரிட்ஜில் தான் ஸ்டோர் பண்ணுறோம். அப்படிங்கும்போது அதுக்குமே அதே அளவு நம்ம கவனம் கொடுக்கறது நம்ம ஹெல்த்தை நம்ம பாதுகாக்கிறதுக்கு சமம். ஃப்ரிட்ஜில் நம்ம செய்யக்கூடிய சில தவறுகளையும் அதில் நம்ம எடுத்துக்கொள்ளக்கூடிய முக்கியமான குறிப்புகள் பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். This video is sponsored by BuyMote e-shopping app. Play Store அப்புறம் ஆப் ஸ்டோரில் அவைலபிளாக இருக்கக்கூடிய ஒன் ஆஃப் த ஆன்லைன் ஷாப்பிங் ஆப். இந்த ஆப்பில் பார்த்தீங்கன்னா நம்ம அன்றாட வாழ்க்கையில் நம்ம பயன்படுத்தக்கூடிய எல்லா திங்ஸுமே லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்காங்க. மொபைல் ஆப்பை நீங்களும் இன்ஸ்டால் பண்ணி யூஸ் பண்ண நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் இருக்குது, செக் பண்ணிக்கோங்க. முதல்லலாம் எதுக்காக ஃப்ரிட்ஜ் ஃப்ரீசர் இதெல்லாம் யூஸ் பண்ணாங்கன்னா மருந்து பொருட்கள் மருந்துகள் இதெல்லாம் சரியான டெம்பரேச்சரில் சரியான வெப்பநிலையில் வச்சுருந்தா மட்டும்தான் அதோட தன்மை இழக்காமல் இருக்கும் அப்படின்றதுக்காக முதல்ல யூஸ் பண்ணாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இன்ஜெக்ஷன் எடுத்துக்கோங்களேன். அது டைரெக்டாக பிளட் கூட சேரக்கூடியது, டைரெக்டாக இன்ஜெக்ட் பண்ணுறாங்க. அப்படிங்கும்போது அந்த இன்ஜெக்ஷன் அதோட தன்மை மாறாமல் இருந்தால் மட்டும்தான் உள்ளே போய் அந்த பிளட் கிளாட் ஆகாது. பிளட் கிளாட் ஆனாலே உயிர் போகிற நிலைமை கூட யாருக்கு என்னன்னாலும் நடக்கலாம். இதே மாதிரி இந்த ஃப்ரிட்ஜ்லாம் எதுக்காக அன்றாட வாழ்க்கையில் கிச்சன் வரைக்கும் வந்துச்சு அப்படின்னா நிறையா ஃபுட் ஸ்பாயிலேஜ் ஆகுது. எல்லாருமே ஒரு வேலையை நோக்கி ஓடிட்டே இருக்கோம். அப்படிங்கும்போது சைடில் ஃபுட்டுக்குன்னு சொல்லிட்டு ரொம்ப டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியல அப்படின்றதுனால, அது மட்டும் இல்லாமல் உணவு கரெக்டாக பாதுகாக்கணும் அப்படின்றதுக்காகவுமே பார்த்திங்கன்னா ஃப்ரிட்ஜ்லாம் இப்போ நம்ம அதிகமாக யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். அப்படிங்கும்போது அதை ஸ்டோர் பண்ணும்போதே நம்மளோட ஹெல்த்தோட கான்சன்ட்ரேஷன் அங்கேயே ஸ்டார்ட் ஆயிடுது. உள்ளே இருக்கக்கூடிய நம்ம உடலில் ஆல்ரெடி இயற்கையாகவே நம்மளுக்கு இருக்கக்கூடிய அந்த நல்ல பாக்டீரியாக்களை அந்த ஃப்ரிட்ஜில் நம்ம செய்கிற சில தவறுகள்னால நம்ம உட்கொள்ளக்கூடிய உணவுகள் வழியாக அந்த உள்ளே போகிற அந்த கெட்ட பாக்டீரியாக்கள் நல்ல பாக்டீரியாக்களை அழிக்காமல் நம்ம பாதுகாத்துக்கிறது ரொம்பவே அவசியமானது. ஓகே, ஃப்ரிட்ஜில் நம்ம வைக்கிறோம் அப்படிங்கும் பொழுது உள்ளே என்னென்ன வைக்கணும் என்னென்ன வைக்கக்கூடாது அப்படின்றத நம்ம தெரிஞ்சு வைக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இப்போ வெங்காயம், கிழங்கு வகைகள், இஞ்சி, பூண்டு இதெல்லாம் ஃப்ரிட்ஜில் வைக்கிறதுக்கான அவசியம் 1% கூட கிடையாது. இந்த மாதிரி என்னென்ன வைக்கணும் என்னென்ன வைக்கக்கூடாது அப்படின்றது தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டு நம்ம வைக்கிறது ரொம்பவே முக்கியமானது. அடுத்ததாக எந்தெந்த பொருட்களை எவ்வளவு நாள் வைக்கணும் அப்படின்றதுமே அதுக்கடுத்து தான் முக்கியமானது. ஏன்னா அதை அளவுக்கு மீறி நம்ம ஃப்ரிட்ஜில் வைக்கும்போது அது ஃபுட் பாய்சன் ஆகிறது மட்டும் இல்லாமல் அதில் உள்ள நியூட்ரியன்ஸ்லாம் சுத்தமாக இல்லாமல் போய் பட் பார்க்குறதுக்கு அது ஆல்ரெடி இருந்த மாதிரியே தான் இருக்கும். அதோட டேஸ்ட்டும் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரி தான் இருக்கும். பட் அதில் உள்ள நியூட்ரியன்ஸ்லாம் சுத்தமாக இல்லாமல் போயிருக்கும். அது மட்டும் இல்லாமல் அதில் பார்த்தீங்கன்னா பாக்டீரியல் க்ரோத்துமே பார்த்தீங்கன்னா அதிகமாக இருக்கும். ஆனால் அது நம்மளோட கண்ணுக்கு தெரியாது, நம்மளுக்கு டேஸ்ட் பண்ணும்போதுமே அது தெரியாது. பட் ஆனால் அதில் அந்த ரியாக்ஷன்லாம் நடந்திருக்கும். அதனால எந்தெந்த பொருளை எவ்வளவு நாள் வைக்கணும் அப்படின்றத நம்ம தெரிஞ்சு வைக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அடுத்ததாக கட் பண்ணிடு. அதாவது இப்போ ஒரு பொருள் எடுக்கிறோம்னா அதை முழுசாக யூஸ் பண்ணாமல் அதை பாதி மட்டும் யூஸ் பண்ணிட்டு, இப்போ ஒரு பாக்கெட் ஐட்டம்ஸில் பார்த்தோம்னா ஒரு பால் பாக்கெட் எடுத்துக்கோங்க. அந்த பால் பாக்கெட்டில் பாதியை மட்டும் வச்சு யூஸ் பண்ணிவிட்டு மிச்ச பால் பாக்கெட்டை அப்படியே வைக்கிறது. அந்த மாதிரி பண்ணுறது ரொம்பவே தப்பானது. ஏன்னா இதுக்குன்னு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி அது பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே பதப்படுத்தப்பட்டு தான் நம்மளுக்கு கிடைக்கிது. அப்படிங்கும்போது அந்த ஃபுல் பாக்கெட்டாக வச்சுட்டு ஃபுல் பாக்கெட்டாக யூஸ் பண்ணுறது ஓகே, அப்பயே முடிச்சிடுறது ஓகே தான். பட் அதில் பாதியை மட்டும் வைக்கிறது அது தவறான செயல் தான் சொல்லணும். ஏன்னா இதில் ஈஸியாக பாக்டீரியல் க்ரோத் அதிகமாகி பக்கத்தில் உள்ள ஃபுட்டையுமே சேர்ந்து பாதிக்கும், ஸ்மெல் வரும். இந்த மாதிரி நிறையா இருக்குது. கேக், ஐஸ்கிரீம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா மொத்தமாக வாங்கிடுவாங்க. மொத்தமாக வாங்கிட்டு இப்போ ஐஸ்கிரீமே வச்சுக்கோங்களேன், அதில் ஃபேமிலி பேக்காக மொத்தமாக வாங்கிடுவாங்க. வாங்கிட்டு பாதியை மட்டும் சாப்பிட்டுட்டு மீதியை ஃப்ரிட்ஜில் வைப்பாங்க. அந்த பாதியை நம்ம சாப்பிடும்போது கண்டிப்பாக ஸ்பூன் யூஸ் பண்ணி அந்த மாதிரி தான் சாப்பிட்ருப்போம். அந்த ஸ்பூன் எந்தெந்த இடத்துல டச் பண்ணிட்டு மறுபடியும் அந்த ஐஸ்கிரீம் டச் பண்ணியிருக்கோம் நம்மளுக்கு தெரியாது. அப்படிங்கும்போது அதை மறுபடியும் பாதி வைக்கிறது மூலமாக ஆல்ரெடி வெளியே இருந்து உள்ள ஏதோ ஒரு பாக்டீரியா உள்ளே போயிருக்கோம். அப்படிங்கும்போது மறுபடியும் நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு மறுபடியும் நம்ம எடுத்து யூஸ் பண்ணும்பொழுது நம்ம வீட்டு குட்டீஸ்க்கெலாம் நம்மளுக்கே தெரியும், சில நேரம் இந்த மாதிரி நம்ம கொடுக்கறதுனாலே அவங்களுக்கு சளி பிடிக்கும், காய்ச்சல் வரும், இந்த மாதிரிலாம் இருக்கும். இதனால தான் சளி பிடிச்சு அப்படின்னு தெரியாமலே சில சமயம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கோல்டு அந்த மாதிரிலாம் வந்திருக்கும். அதனால இந்த மாதிரி மொத்தமாக வாங்குறதுக்கு பதிலாக கேக்கோ
அல்லது ஐஸ்கிரீமோ அல்லது வேறு ஏதாவதோ வந்துட்டு மொத்தமாக வாங்குறதுக்கு பதிலாக சின்ன சின்ன பேக்கை வாங்கி அப்பயே எடுத்து அப்பயே யூஸ் பண்ணி முடிச்சிடலாம். அதை பாதியை சாப்பிட்டுட்டு பாதியை ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு இன்ஃபெக்ஷன் ஆகி சளி பிடிச்சி அதெல்லாம் வந்துட்டு தேவையில்லாது. அதனால முடிஞ்ச வரைக்கும் சின்ன சின்ன பேக்ஸை அப்பயே வாங்கி அப்பயே சாப்பிட்டுக்கிறது ரொம்ப நல்லது. இப்போ மட்டன், சிக்கன், ஃபிஷ் இந்த மாதிரிலாம் வந்துட்டு நம்ம வாங்குவோம். இந்த மாதிரி நம்ம வாங்குற பட்சத்தில் அதை வந்துட்டு அப்பயே மஞ்சள் அதெல்லாம் கொண்டு க்ளீன் பண்ணுவாங்க. அந்த மாதிரி க்ளீன் பண்ணிட்டு ஃப்ரிட்ஜில் வைக்கிறது நல்லது. டைரெக்டாக அதில் போய் ஃப்ரிட்ஜில் வைக்கிறது அது வந்து கிராஸ் கண்டாமினேஷன் ஆகி ஏதாவது சைடு எஃபெக்ட்ஸ் அந்த மாதிரி வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அதனால அது க்ளீன் பண்ணிட்டு வைக்கிறது நல்லது. அடுத்ததாக ஸ்டோர் பண்ணுற மெத்தட். இப்போ மட்டன், சிக்கன் இதெல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கோம் அப்படின்னா அதை பக்காவாக பேக் பண்ணி தான் உள்ளே வைக்கணும். அப்படி நம்ம பேக் பண்ணாமல் உள்ளே வச்சிட்டோம் அப்படின்னா சில உணவுப் பொருட்கள் வந்து பார்த்திங்கன்னா டக்குன்னு வந்துட்டு பாக்டீரியாஸோட க்ரோத்லாம் வந்துட்டு அதிகமாக இருக்கும், சீக்கிரமாக கெட்டு போகக்கூடியதாகவும் இருக்கும். இந்த மாதிரி ஃபுட்டை நம்ம வந்துட்டு பேக் பண்ணாமல் உள்ளே வைக்கும் பொழுது நார்மலாக இருக்கக்கூடிய ஃபுட்டுக்குமே வந்துட்டு பார்த்திங்கன்னா அந்த பாக்டீரியாஸ்லாம் வந்துட்டு பரவி ஃபுட் பாய்சன், மற்ற ஃபுட்னால ஃபுட் பாய்சன் ஆகவுமே வாய்ப்புகள் வந்து அதிகமாக இருக்குது. அதுக்குன்னு ஸ்டோர் பண்ணுற மெத்தட் இருக்கும். அது தெரிஞ்சு அதை கரெக்டாக அதுபடி பேக் பண்ணுறது மூலமாக வர ஆபத்துகளை கொஞ்சம் குறைச்சிக்க முடியும். அடுத்ததான் நான் சொல்லக்கூடியது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட். நிறையா பேர் பண்ணக்கூடிய ஒரு தவறுமே இதுன்னு தான் சொல்லலாம். பால் வைக்கிறோன்னே வச்சுக்கோங்க, அல்லது நைட் வைக்கிற ஒரு சட்னி அந்த மாதிரி வைக்கிறோன்னு வச்சுக்கோங்க. அந்த சட்னியை டைம் ஆயிடுச்சு, நம்ம சாப்பிட்றது லேட்டாக தான் சாப்பிட்றோம், அப்படிங்கும்போது டைம் ஆயிடுச்சு தூக்கம் வருது அப்படின்ற காரணத்துக்காக அப்படியே சூடாக அப்படியே தூக்கி அப்படியே ஃப்ரிட்ஜில் வச்சுருது. இந்த ஒரு தப்பு தாங்க பண்ணவே கூடாது. நல்லா அதை கூல் டவுன் பண்ணிட்டு அப்புறமா தான் நம்ம ஃப்ரிட்ஜில் வைக்கணும். ஃப்ரிட்ஜ்லேருந்து எடுத்த பிறகும் அதே மாதிரி தான். அதை வந்துட்டு ஃப்ரிட்ஜ்லேருந்து எடுத்தோடனே வந்துட்டு அதை டக்குன்னு போய் சுட வச்சிடக்கூடாது. அதை நல்லா கூல் டவுன் பண்ணிட்டு அது நார்மல் டெம்பரேச்சருக்கு வந்த அப்புறமா அதுக்கப்புறம் தான் நம்ம வந்துட்டு ஹீட் பண்ணணும். இதுலேயுமே வந்து பார்த்திங்கன்னா சமைச்ச ஃபுட்டை வந்துட்டு மேக்ஸிமம் வைக்கவே கூடாது. அப்படி வைக்கிறோன்னாலும் இப்போ ஒரு குழம்பு, ஏதாவது ஒரு குழம்பு அதை போய் உள்ள ஃப்ரிட்ஜில் வைக்கிறோன்னா அதை 4 hours தான் வந்துட்டு மேக்ஸிமம் வச்சுருக்கணும். அதுக்கு மேலெலாம் வந்து ஃப்ரிட்ஜில் வைக்கக்கூடாது. அப்படி வைக்கிறோன்னாலுமே எடுத்துட்டு அதை 2 hours வந்துட்டு நல்லா சுட வச்சுட்டு அப்படியே யூஸ் பண்ணிடணும். அந்த 2 hours யூஸ் பண்ண முடியலையா தூக்கி போட்டுருங்கன்னுட்டு, அவ்வளோதான். இதுதான் கரெக்டான ஒரு ஃபுட் பாய்சன் ஆகாமல் உங்களோட நல்ல உடலில் உள்ள நல்ல பாக்டீரியாஸை பாதுகாத்துக்கிறதுக்கான ஒரு வழியும் கூட. அடுத்ததான் ரொம்ப 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 முக்கியமானது, நம்பர் ஆஃப் டைம் அண்ட் டேஸ். அதாவது எத்தனை டைம் தான் அதை வைப்பீங்க? ஹீட் பண்ணுறீங்க, மறுபடியும் ஃப்ரிட்ஜில் போய் வைக்கிறீங்க, ஹீட் பண்ணுறீங்க, மறுபடியும் ஃப்ரிட்ஜில் போய் வைக்கிறீங்க, அதுக்கப்புறம் மறுபடியும் ஃப்ரிட்ஜில் எட்டு வந்து ஹீட் பண்ணுறீங்க, அதை சாப்பிட்றீங்க. இந்த மாதிரி நம்ம பண்ணுறது மூலமாக குடலில் அல்சர் வர்றதுலேருந்து கேன்சர் வர்றதுக்கான வாய்ப்பு வரைக்கும் அதிகமாகவே இருக்குன்னே சொல்லலாம். இந்த மாதிரி கூல் பண்ணிட்டு மறுபடியும் ஹாட் பண்ணும்போது இந்த மாதிரி ரெண்டையும் மாற்றி மாற்றி பண்ணும்போது அதோட அந்த குழம்போட, இப்போ ஒரு குழம்பு எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த குழம்போட தன்மையே மாறி, அந்த உணவோட தன்மையே மாறி அது வந்து விஷத்தன்மையே ஆயிடுதுங்க. நல்லா ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. அந்த சமைத்த உணவு அந்த ஃப்ரிட்ஜில் வச்சுருப்போம் இல்லைங்களா, அந்த உணவை எடுத்து வெளியே 2 மணி நேரத்துக்கு மேலே வச்சுருக்கவே கூடாதான். 2 மணி நேரத்துக்கு அதிகமாக வைக்கிறதுனால அதை நார்மலாக ஒரு உணவில் இருக்கிற பாக்டீரியா வளர்ச்சியை விட இந்த மாதிரி ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு எடுத்த உணவில் இருக்கிற பாக்டீரியா வளர்ச்சி வந்து டபுள் மடங்கா 2 மடங்கு அதிகமாகும்னு சொல்கிறாங்க. இந்த மாதிரி ஃபுட்டை நம்ம 2 மணி நேரத்துக்கு அதிகமாக வச்சுருக்கிறதுக்கு அது தூக்கியே வந்துட்டு போட்டுடலான்னு சொல்கிறாங்க. இது மூலமாக வந்துட்டு நம்ம செரிமான பிரச்சனைகள், அசிடிட்டிலேருந்து அல்சர் வரைக்கும் வரும்னு சொல்லிட்டேன். அப்போ இதெல்லாம் வர்றதுக்கான அபாயத்தை நம்ம குறைச்சிக்க முடியும். முடிஞ்ச வரைக்கும் வந்துட்டு ஃப்ரிட்ஜில் சமைத்த உணவு தவிர்க்கிறது நல்லது. அப்படின்னா அதை லிமிட்டாக வச்சுக்கிறது ரொம்பவே நல்லது. இந்த சில டிப்ஸையும் வந்து எடுத்துக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் இப்போ ஓகே நான் ஃப்ரிட்ஜில் வச்சு யூஸ் பண்ணுறேன் அப்படின்ற பட்சத்தில் ஃப்ரிட்ஜ்லேருந்து நீங்கள் வெளியே எடுக்கிற பொருளை ரீஹீட் பண்ணுறதுன்னு ஒன்று இருக்கு இல்லைங்களா, அதில் வந்து நிறைய மெத்தட்ஸ் இருக்குது. அதில் ஸ்டீமிங், ஃப்ரிட்ஜ்லேருந்து எடுக்கிற பொருளை ஸ்டீம் பண்ணும்போது அதில் உள்ள நியூட்ரியன்ஸுமே வந்து காப்பாற்றப்படுது. அது மட்டும் இல்லாமல் இதில் உள்ள வாட்டர் சால்யூபிள் விட்டமின்ஸ் லைக் விட்டமின் பி, விட்டமின் சி இந்த மாதிரிலாம் வந்துட்டு அதிகமாக லாஸ் ஆகுறது தடுக்கப்படுதுன்னு சொல்கிறாங்க. இந்த மெத்தடை முடிஞ்ச வரை ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ வேறு யாருக்காச்சும் யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னா ஷேர் பண்ணுங்கள். அண்ட் இந்த சேனல் யூஸ்ஃபுல்லாக இருந்திருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.